உங்களை இழந்துட்டோமே லைஃப்ல, இழந்திருக்க கூடாது, நான் பண்ண தப்பு அப்படின்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த பர்சன், ஏன் ரொம்ப தவிக்கிறாங்க இந்த டைம் பார்க்கலாம். ஸோ நான் 3 பைல் தரேன். பைல் நம்பர் 1க்கு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2க்கு இந்த ஐ லவ் யூங்கிற ஒரு கன்ஃபெஷன், பைல் நம்பர் 3க்கு இந்த 555ங்கிற ஏஞ்சல் நம்பர் தரேன். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ யார் அந்த நபர், உங்களை இழந்துட்டு ரொம்ப தவிக்கிறாங்க, ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த நபர் வந்துட்டு உங்கள் மேலே இப்போ ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருக்காங்க. அவங்களால உங்களை மறக்க முடியல. அவங்க மைண்டு ஃபுல்லாமே ரொம்ப அதிகமாக நீங்கள் இருக்கீங்க. இது ரொம்ப வந்து என்ன சொல்றது, டே டைம்லயும் சரி, மோஸ்ட்லி நைட்டும் சரி, ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்களை. அவங்க மைண்டு வந்து என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்ட் இந்த தாட் ஃபுல்லா நீங்க இருக்கிறீங்க. அந்த பழைய டேஸ்ல இருந்த கம்யூனிகேஷன், எப்படியெல்லாம் பேசுனீங்க, எப்படியெல்லாம் ஜாலியா இருந்தீங்க, எப்படியெல்லாம் அந்த டைம்ல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரீகால் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய டைம் தனிமையாக உட்கார்றது, ஒரு சோலோவாக தனிமையாக ட்ராவல் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஏதாவது எல்லாம் இருந்தும் ஒரு இல்லாத பாடி ஒரு உணர்வு இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு. அதாவது இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ஒரு தெளிவான மனநிலைமைக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு தெளிவே இல்லாம ஒரு குழப்பங்களோடயே இருந்த நபருக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. உங்களை இழந்துட்டோமேன்ற வருத்தங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் சரி அதுதான், லைஃப்ல எல்லாம் இருந்தும் இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு உணர்வு கொடுக்குது இல்ல. ஸோ நீங்க வந்தா அந்த ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றாங்க அவங்க அதை. ஸோ அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் அன்னைக்கு பொறுமையா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. லைஃப்ல அந்த பர்சன் வந்து திடீர்னு எடுத்த நிறைய முடிவுகள்னால அந்த டைம்ல என்னவோ அது உங்களை பாதிச்சிருக்கலாம், ஆனா இப்போ அது அவங்களதான் திரும்பி பாதிக்குது. அதுவே இப்போதான் லேட்டா ரியலைஸ் பண்றாங்க, இப்போதான் வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. ஒரு சில பேர் விஷயத்துல இவங்க உங்களை நினைச்சு அழுதுருக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு சேடான ஒரு மியூசிக்கோ இல்ல ஒரு சாங்கோ கேட்டா கூட அந்த ஒரு ரிக்ரெட்ல அந்த ஒரு மனம் பாரத்துல அழுதுருக்கவும் செய்யறாங்க. ஸோ ஏதோ ஒரு பாரம், சொல்ல முடியாத ஒரு பாரம் மனசுல அதிகமா இருக்கு இப்போ இந்த டைம்ல. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து உங்களை பத்தியும் வந்து வெளியில சொல்ல முடியல அவ்வளோக்கும். இப்போ கரண்ட்லி வந்துட்டு இதை தனியாவே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வெளியில சொல்ல ஆள் இல்லை.
ஸோ ரொம்ப சஃபரிங்கான ஒரு எனர்ஜி சைலண்டா இருக்கு. அதுதான் விஷயம், வெளியில தெரியல. இது ரொம்ப சைலண்டா இருக்கு. அங்க ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, சேர்ந்துருவோமா, ஏதாவது அட்லீஸ்ட் பாத்திர மாட்டோமா, பேசிட மாட்டோமா, ஒரு குரலையாவது கேட்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசைகள் தெரியுது அங்க. ஆனா இப்பவுமே அவங்க நினைச்சா அவங்க வரலாம் நேரடியா. மேபி நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, இப்ப நான் என்ன பண்ணேன், அவங்க தானே சண்டை போட்டுட்டு போனாங்க, அவங்க தானே பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க, ஏன் வரலாம்ல, நான் எதுவும் பண்ணல, அவங்க தானே என்ன காயப்படுத்தினாங்க, அவங்க தானே வேண்டான்னு போனாங்க. ஸோ அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க கையும் காலும் கட்டி போட்டு வச்சிருக்கு. சம்திங் அவங்களால இப்போ ஒரு இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து யோசிக்கத்தான் முடியுமே தவிர அது ரிலேட்டடான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலை. இப்ப நான் இந்த உங்களை மிஸ் பண்றேன், வருந்துறேன், கஷ்டப்படுறேன், அழுகிறேன், நினைச்சா திரும்ப வரலான்ற மாதிரி எனக்கு சூழ்நிலை இல்ல. ஏதோ ஒரு விஷயம் அது அவங்கள தடுக்குதாங்க. அதை மீறிட்டு அவங்களால வர முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. அதனாலதான் என்னதான் மிஸ் பண்ணாலும் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட வர முடியாததுக்காக தனியா உட்காந்து வருத்தப்படுறது, யாருக்கிட்டையும் பேசாம ஒரு சில நாட்கள் ரொம்ப யோசிக்கிறது, தனியா டிராவல் பண்றது, வெளியில போறது, தனியாவே பண்றது அதிகமா இருக்கு. என்னோட சூழ்நிலை தான் காரணம் இன்னைக்கு இப்ப இருக்கிற இதுக்கு. அது 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 என்னோட சூழ்நிலை என்னை கட்டி போட்டு வச்சிருச்சு, என்னால நகர முடியல. இல்லைன்னா நான் வந்திருப்பேன், நான் திரும்ப பேசியிருப்பேன். பாப்போம். ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் ஆஃப் அதான் தனிமையாவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, வருத்தப்படுறது, அண்ட் நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்பதான் சொல்லல, அந்த சூழ்நிலைனாலதான் என்னால் வர முடியலங்கிறத பிளேம் பண்றாங்க. ஆனா பல வழியில நான் யோசிச்சுமே என்னால இது ரிலேட்டடா முடிவெடுக்க முடியல. நான் அவ்வளோ யோசிச்சேன், இருந்தும் எனக்கு குழப்பங்கள் அதிகமா வருதே தவிர இதுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. அவங்க கம்ப்ளீட்டா சூழ்நிலையை பிளேம் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட் சூழ்நிலைகள்ல லெட்டர்ஸ் பார்க்கலாம். As usual, first letter initial அவங்க நேம்ல இருக்க ஏதோ ஒரு லெட்டர். LAT. TRO. EMW. Okay, I'll take some numbers. 1, 2, 3, 5. 20 20. இது அவங்களுக்கு ஃபேவரட் நம்பர் இல்லை ஏதோ ஒரு நம்பர் கனெக்ட் ஆகும். உங்க பர்த்டே இல்லை சம் லைஃப் பார்ட் நம்பர், எனிதிங் கனெக்ட் ஆகும். நம்பர் 4 4, இல்லை ஒரு டேட், சம் ஸ்பெஷல் டேட்ஸ் ஏதோ ஒன்று. 9 9, ஒரு 2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கா. ஓகே. 1 7 7,
28 28. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் டிவைன் கிட்ட சொல்லணுமோ அதை தாராளமாக சொல்லி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வந்து இப்போ சொல்கிறதுக்கு ஒரு தாட்ஸ் இல்லை, குழப்பமாக இருக்குது அப்படின்னா 222ங்கிற ஏஞ்சல் நம்பர் கூட நீங்கள் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கூட கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். உங்களை இழந்துட்டு வருத்தப்படுற அந்த நபர் யார்? இது வந்து லேட்டாக புரிஞ்ச ஒரு லவ்னு சொல்லுவோம்ல, அதாவது நீங்கள் என்னைக்கோ காமிச்ச அந்த அன்பு காதல் அவங்களுக்கு இப்போ புரியுது, ரொம்ப லேட்டாக புரியுது இந்த பர்சனுக்கு. சரி, இது வந்து நிறைய விஷயங்கள் அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே அந்த ஒரு பாசம் லவ் எல்லாம் வந்து இருந்திருக்கு, ஆனால் மனசுக்குள்ளரே பூட்டி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வெளியே வருது. ரொம்ப ஆசைப்படுறாங்க உங்களோட சேரணும், மறுபடியும் கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. மேபி நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ் கோல்ஸ் இருக்கக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க. 2 பேருக்கும் ஒரே கனவு, ஒரே ஆசைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 பேருக்கும் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு டுகெதராக இதெல்லாம் செய்யலாம், சாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் க்ளோஸாக இருந்த டைமில் ஏகப்பட்ட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னும் செஞ்சபடி இல்லை. பட் ஆனால் அந்த பர்சன் வந்து இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒன்று சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா இன்னும் லைஃபும் நல்லா இருந்திருக்கும், கெரியரும் நல்லா இருந்திருக்கும், போட்டிருந்த பிளானிங் எல்லாமே வந்து கரெக்டாக போயிருந்திருக்கும். பிகாஸ் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு நல்ல செட்டில் ஆகலை. விச் மீன்ஸ் பார்த்தா செட்டில் ஆன மாதிரி இருக்கு, பட் சம்திங் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை அவங்களுக்கு. அண்ட் உங்களோட அந்த ஹெல்ப்போ சரி, உங்களோட ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஆனால் இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்க வருத்தப்படுற விஷயத்த, ரிக்ரெட் பண்ணுறத. அவங்க அந்த டைமிங், அந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் உங்ககிட்ட அதை சொல்ற மாதிரி தான் இருக்கு. கன்ஃபெஷன் எதிர்பார்க்கலாம், ஸ்ட்ராங் கன்ஃபெஷன். ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கும், திடீர்னு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா இது நீங்கள் வெயிட் பண்ணது தான், ஏங்கின ஒரு விஷயம் இந்த நபர்கிட்ட இருந்து தான். ஆனால் அது இப்போ கிடைக்குது அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா நீங்களும் ரொம்ப சந்தோஷம் தான் படுவீங்க. அந்த பர்சனை திரும்பி ஒரு சில பேர், ஐ டோன்ட் நோ எல்லாரும் பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு சில பேர் திருப்பி அக்செப்டும் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வேண்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சோ மற்றவங்க பேச்சோ கேட்டுட்டு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு ஈகோ இருக்குல்ல, நான் கஷ்டப்பட்டப்ப நீ என் கூட இல்லை, இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன், ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகிட்டேன், இப்போ எதுக்கு வர, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் ரிவெஞ்ச் தான் எடுக்க போறீங்க. ஐ கேன் சி அந்த ஒரு எமோஷன் லெவல்ல எடுக்கிற முடிவு தான் இங்க தெரியுது. ஆனா பிகாஸ் ஏன்னா என்னதான் வந்து இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, மூவ் ஆன் ஆகியிருந்தாலும், நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸாக இருந்திருந்தாலும், சம்வேர் அந்த ஒரு ஃபீலிங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இமோஷன்ஸ், அதை ஏதோ ஒரு ஓரத்தில் நீங்களும் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னுமே அவங்கள நான் வெறுத்துட்டேன், எனக்கு பிடிக்காது சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம், மனசு சொல்லாது. ஒருத்தவங்க நீ மனசார இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா வார்த்தை வராது, வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு வரும். கரெக்டா? பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 வந்து அவ்வளோ ஈஸியான நபர் கிடையாது. நீங்க எல்லா விஷயத்தையும் மறக்கவும் மாட்டீங்க, மனசுக்குள்ளரே வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களை மன்னிக்கிறதும் மன்னிக்காததும்
உங்களுக்கு அவங்கள எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு, எவ்வளோ தூரம் உங்கள் மனசில் அவங்கள எந்த இடத்துல வச்சிருக்கீங்கிறத பொறுத்து தான். அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் கான்ஷியஸ்லி மைண்ட் வைஸ் அவங்கள நீங்கள் வெறுத்திருந்தாலும் மனசு அளவில் பிடிச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா திரும்ப வந்தாலும் பேசுவீங்க, ஒரு சான்ஸை கொடுக்க தான் போறீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2 இஸ் ஃபேமஸ் ஃபார் கிவிங் சான்சஸ். சான்ஸ் கொடுக்கறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அது வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. பிகாஸ் யூ ஸ்டில் ஃபீல் த ஹோப். அது நீங்க இன்னும் உணர்றீங்க. சரி, இது என்ன அப்படின்னா 2 விஷயம். அந்த நபர்கிட்ட நீங்க அவங்களா வந்தாங்க அப்படின்னா ஓகே நம்ம வேல்யூ புரிஞ்சுட்டு தானே வராங்கங்கிற ஒரு ஹோப்பு வைக்கிற மாதிரி தெரியுது. அட் த சேம் டைம் நீங்களும் தான் லோன்லியா இருக்கீங்க, தனிமையா. நீங்களும் இப்போ ஒன்றும் ஹாப்பியா வெளியில ஹாப்பியா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தனிமை உங்களுக்கும் இருக்க தானே செய்யுது. நீங்களுமே ஹாப்பியா இல்லை தானே. அப்போ லைஃப்பை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி எதையாவது ஒரு நோக்கி யோசிக்கிறீங்க. ஒரு பயம் இருக்கு, ஒரு என்ன பண்றதுங்கிற குழப்பங்கள் இருக்கு, தேடுதல் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்களும் தான் சஃபர் ஆகுறீங்க. ஸோ அவங்க திரும்பி வந்து பேசுறதுக்கு இல்லை ஒரு ஒரு கன்ஃபெஷன் பண்றதுக்கு வந்தாலுமே இப்போ இருக்கிற மைண்ட் செட்ல டெஃபினெட்லி ஏதோ ஒரு சில பேர் ஐ டோன்ட் நோ அகெயின் எல்லாரும் கொடுக்குறீங்களா சான்சஸ்ன்னு தெரியாது, பட் ஒரு சில பேர் கண்டிப்பாக கொடுப்பீங்க. பிகாஸ் அந்த ஹோப் இன்னும் வச்சிருக்கீங்க. பீப்புள் மாறுவாங்க, சூழ்நிலைக்காக எல்லாரும் மாறுவாங்க, இவங்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டு தானே வராங்க, மாறுவாங்கன்ற தாட் இருக்கு. பார்ப்போம். வேற என்ன அது மெசேஜ் இருக்கா? ஆனாலுமே என்னதான் உங்க லைஃப்ல எவ்வளோ பேர் வந்தாலும் போனாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த பர்சனுடைய தாக்கம் இருந்தது தான். இவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம் மாதிரி வேற யாருமே ஏற்படுத்தலை. எத்தனையோ பேர் லைஃப்ல பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்திருக்கலாம், போயிருக்கலாம். பட் ஆனா இவங்களுடைய அந்த பிரசன்ஸும் சரி, அந்த ஆப்சன்ஸ், அவங்க உங்க லைஃப்ல இருக்கிறதும் இல்லாததும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப உயர்வா வச்சிருக்கீங்க உங்களை, இல்லை ரொம்ப விரும்பிட்டீங்க, உங்களை மீறி விரும்பிட்டீங்க. அதனாலதான் நீங்க உறுதியா சான்ஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் சொன்னது. மோர் ஆஃப் அதாவது இப்போ அவங்க ஏற்படுத்தின காய மனசுல இருந்தாலும் திரும்பி நார்மலா பேசி மன்னிப்பு கேட்டா அது விலகிடும். அது விலகிடும். அண்ட் நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அந்த பர்சன் ஆக்சுவலி ரொம்ப நிறைய சரியான தூக்கம் இல்லாம யோசிக்கிறாங்க. மேபி லைக் ஒரு சில பேர் சைலண்ட்லி நீங்க அந்த டெலிபதி சிக்னலை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? பார்ப்போம். அவங்க லெட்டர்ஸ் பார்க்கலாம். So as usual, first name, initial, அவங்க நேம்ல இருக்கிற ஏதோ ஒரு லெட்டர். UJL, UJL, BRU, BRU, RDU, RDU. ஓகேவா? நம்பர்ஸ் இருப்போம். ஸோ இது அவங்களுக்கு ஃபேவரட் நம்பர், இல்லை ஏதோ ஒரு டேட், இல்லை பர்த்டே, சம்திங் ஏதோ ஒரு வழியில் அந்த நம்பர்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகே, கீழே இன்னொன்று விழுந்துருச்சு, இதையும் நான் எடுத்துக்கிறேன். 16, 16, 21, 21, 31, 31, 26, 26, 9, 9, 29, 29. ஓகே,
ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ லவ் யூங்கிற ஒரு கன்ஃபெஷன் கூட வந்து டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கூட கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay. See, it seems like இந்த பர்சனும் நீங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். Seems like maybe ஒரு எக்ஸ் பர்சன், எக்ஸ் பார்ட்னர், ஒரு பாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் லவ், ரிலேஷன்ஷிப், பேஷன், ஃபுல் ஆஃப் லவ், ரொமான்ஸ், இன்டிமெசி, இந்த மாதிரியான பாண்டிங்ல இருந்திருக்கிற பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அண்ட் உங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் வந்துட்டு இது வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று ரொம்ப க்ளோஸ் அண்ட் ரொம்ப திக்காக இருப்பீங்க, 24 மணி நேரமும் டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படி இருக்கும். இல்லைன்னா சுத்தமாக இருக்காது. இல்லைன்னா எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸாகவும் வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பாண்டிங்கில் வந்து பேலன்ஸுங்கிறது சுத்தமாக கிடையாது. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஒன்று ஒரேடியாக திக்கு க்ளோஸ் இல்லைன்னா இருக்கவே மாட்டேங்கிற மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு யார் பண்ணி அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் ஆன் அண்ட் ஆஃப் பாண்டிங் தான் இது. நிறைய சேலஞ்சஸை பார்த்துருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ். அதாவது நீங்கள் இந்த பாண்டிங் எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த கவலைகளோ லைஃப்பை பற்றியோ ஷேர் பண்ணது ஒரு அளவுக்கு கம்மி தான். ஆனால் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாண்டிங் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் மோர் ஆஃப் லவ், டே டு டே கான்வர்சேஷன்ஸ், மோர் ஆஃப் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்கலாம், இமோஷன்ஸ் அண்ட் லவ், ரொமான்ஸ், இன்டிமெசி, மோர் ஆஃப் டேட்ஸ் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் அண்ட் பாண்டிங் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது இந்த இடத்துல. அதான் சொன்னல, 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்னால இந்த பாண்டிங் பிரேக் ஆயிருக்கும். அதாவது 2 பேருக்குமே ஒரு விஷயம் இது வந்து எய்தர் 2 பேருக்கும் இருக்கலாம், இல்லைன்னா உங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு கூட இந்த ஒரு விஷயம் இருக்கலாம். ஈஸியா போர் அடிச்சிடுறது. எதையுமே ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போனா கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் ஒரேடியா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது, ஒரேடியா எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பண்ணிட்டா போர் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்னால கூட இந்த பாண்டிங் பிரேக் ஆயிருந்தாலும் சான்சஸ் இருக்கு. இது எப்படின்னா ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்த இந்த ஒரு கேப், இந்த பாஸ், இந்த ஸ்பேஸ் தான் வந்து திரும்ப மறுபடியும் வந்துட்டு ஒரு பேஷன், ஒரு ஆசைகளை வந்து தூண்டி இருக்கு. ஐ திங்க் அந்த பர்சன் ரொம்ப ஓவரா உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் லேட் நைட் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ், ஏதோ ஒரு சைன் அண்ட் சிக்னல் உங்க ரிலேட்டடா உங்களுக்கு போயிருக்கு. ஒரு ஆசைகள் மேபி லைக் ஒரு சோஷியல் மீடியாவாலேயோ இல்லை தேர்ட் பர்சனாலேயோ இல்லை எய்தர் உங்களோட ஓல்டு மெமரிஸ்னாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால மறுபடியும் வந்து ஆசைப்படுற மாதிரி இருக்கு, ஒரு ரீகால் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஸோ விட்டுட்டமேன்ற ஒரு ஒரு ரிக்ரெட் இருக்கு இந்த இடத்துல. அது கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க இப்போ நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ற இடத்துல இல்லைன்னு நம்புறாங்க, உறுதியா நம்புறாங்க. அவங்க அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து லவ் 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 அவ்வளவுதான். பைல் நம்பர் 3 வந்துட்டு அப்படிதான் இருந்திருப்பீங்க, ஃபுல் ஆஃப் லவ். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு சில பேர் சுத்தமா கிடையாது. லைஃப் என்ன, கோல்ஸ், ட்ரீம்ஸ், உங்களோட வேல்யூ, செல்ஃப் ஒர்த்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த முன்ன இருந்த மாதிரியான ஒரு கிரேசி லவ் வந்துட்டு அவ்வளோக்கும் இப்போ இருக்க மாதிரி தெரியல. அண்ட் மோர் ஓவர் ட்ரெயின்ட் ஆயிட்டீங்க. அந்த முன்னாடி கொடுத்த அளவுக்கான லவ் இப்போ கொடுக்க முடியுமான்னா மேபி ஒரு சில நேரால முடியும், ஒரு சில பேரால சுத்தமாக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆயாச்சு லைஃப் சேலஞ்சஸை பார்த்து பார்த்து. பைல் நம்பர் 3க்கு சரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சு.
ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய மாத்துவேன்னு நம்புறாங்க. அவங்க மாறிட்டதா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா உணர்றாங்க. நான் முன்ன மாதிரி கிடையாது, நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன், ஆனா நான் மாறிட்டேன். பட் அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்வேவும் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிக்கிறாங்க. பல வழிகளில் ட்ரை பண்றாங்க. சம்டைம்ஸ் இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம வைப்போம்ல, நம்ம விஷயஸ்ல வைப்போம்ல, இவங்க திரும்பி வந்து பேசினா நல்லா இருக்கும், அந்த மாதிரியும் வச்சிருக்க மாதிரியும் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஆசைப்படுற அளவுக்கு உங்களை ஈர்க்கிறதுக்கான பவர் லோவா இருக்கு, விச் அதை அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. பைல் நம்பர் 3. பாப்போம் வாட் எல்ஸ், வேற என்ன. இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படின்னா, இவ்வளோ நாளா அவங்க முடிவெடுத்தாதான் அவங்களோட பதில்ல தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். இப்போ உங்களோட முடிவு, உங்க பதில்ல இந்த ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒன் பர்சன் வந்து அவங்க வந்து ஐம் ரெடி டு கம் பேக். ஆனால் நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போ ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க, நீங்கள் க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க, அவ்வளோதான். அதாவது அவங்க நான் வந்து மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆசைகள், அந்த அவங்க உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான ஒரு வழிகளவே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அவங்களுக்கு வேற வழிகள் தெரியல, வருத்தம் மட்டும்தான் பட முடியுது அவங்களால. அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கலாம், அந்த ட்ராவல் மெமரிஸும் வந்து இருந்த மாதிரி இருக்கு. மேபி லைக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்ஸில் ட்ராவல் பண்ண இடங்களாக இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணணும்னு போட்ட பிளானிங் இந்த இடம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுவாக கூட இருக்கலாம். பட் சம்திங் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்த. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரீகால் ஆகிட்டே இருக்கு, நிறையா ட்ராவலிங் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பர்சன் மேபி ஒன் ஃபைனல் மெசேஜ் எனக்கு என்ன வருதுன்னா, உங்களை மாதிரியோ சரி, இல்லை உங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு பர்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இது வந்து ரொம்ப வருத்தப்படுறதே வந்து கொஞ்சம் ரீசெண்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது உங்களுக்கான, நீங்கள் கேட்கலாம், எனக்கு எந்த சைனுமே வரலையே, ஏன்னா நீங்கள் தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்களே சாப்டரை. அதாவது நீங்க வந்து இல்லை நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன்னு மனசார சொன்னாலும் சம்வேர் உங்க சோல் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிருச்சு அந்த சாப்டரை. யூ ட்ரெயின்டு ஆல்ரெடி. இப்போ உங்க கவலை ஃபியூச்சரை பத்தி தான் அதிகமா இருக்கு, பாஸ்ட் பத்தி கம்மியா இருந்தாலும் சரி. ஸோ அதனால உங்களால வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் பவருக்கோ இல்லை ஒரு டெலிபதி சிக்னல் கிரியேட் பண்றதுக்கான எனர்ஜி வந்து ரொம்ப லோவா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பைல் நம்பர் 3 ஸ்ட்ரெஸ்ல தான் சுத்திட்டு இருக்கீங்க. டயர்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, கோவம் வருது, வெறுமையா இருக்கு, இந்த வேர்டு தான் அதிகமாவே நீங்க டெய்லி சொல்லிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த எனர்ஜியில இருந்ததுன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. எனக்கு சைனே நீங்க வரலன்னு சொன்னாலுமே அதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது, ஏன்னா நீங்க அந்த எனர்ஜியில இல்ல. சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாதபடிதான் இருக்கீங்க. ஓகே, லெட்டர்ஸ் எடுக்கிறேன். As usual, first letter initial அவங்க நேம்ல இருக்கிற ஏதோ ஒரு லெட்டர் பார்த்துடலாம். ஓகே, B-A-G, பேக். ஓகே, B-A-G. நெக்ஸ்ட் Z-P-U. நெக்ஸ்ட் ஃபைனல் S-F-U. ஓகே, ஸோ நம்பர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ உங்களோட பர்த்டே இல்லை எனி ஸ்பெஷல் டேட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு நம்பரோட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்பர்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 8. சரி, நான் சொன்ன மாதிரி இந்த பாண்டிங்ல மோர் ஆஃப் கார்மிக் கனெக்ஷன்ஸ், கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. இது வந்து
ஸ்லோவாக ரீகனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங். அதாவது இப்போ ரீகன்சிலியேஷனாக இருக்கட்டும், திரும்ப மறுபடியும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னாலுமே அது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து கனெக்ட் ஆகும், பில்ட் ஆகும். 27 27 4 4 20 20 20 18 18. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 555ங்கிற ஏஞ்சல் நம்பரை கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்லணுமோ தாராளமாக சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.